அதைவிட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வார்த்தைக்கு பிறகு உஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பார்க்கக்கூடிய வாய்ப்பை கொடுப்பானே, இதைவிட சொர்க்கத்துடைய எந்த அருட்கொடையும் சமமாகாது. சொர்க்கத்துடைய அத்துணை நியமத்தும் ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டு சொர்க்கத்துடைய அத்துணை அருட்கொடையும் முழு சொர்க்கமும் அல்லாஹ் படைத்த முழு சொர்க்கமும் ஒருவனுக்கு சொந்தமாகி அல்லாஹுவை அவன் ஒரு முறை பார்த்தால் அந்த அருட்கொடை இந்த அருட்கொடை விடவெல்லாம் 1000 மடங்கு கோடி மடங்கு பெரியது. அதனால் சொர்க்கத்திற்காக அமல் செய்யும் பொழுது, சொர்க்கத்தை ஆசை கொள்ளும் பொழுது, சொர்க்கத்துடைய அருட்கொடைகளை கேட்கும் பொழுது குறிப்பாக அல்லாஹுடைய பொருத்தத்தை கேளுங்கள். சொர்க்கத்திலே அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை கேளுங்கள். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னah. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் பக்கம்தான் விரைந்து வாருங்கள் என்று அழைக்கிறான். உஇத்தத் லில் முத்தகீன், அது முத்தகீன்களுக்காக தயாரிக்கப்பட்ட இடம். யார் அந்த முத்தகீன்கள்? யார் அந்த அல்லாஹுவை அஞ்சியவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றானே, அவர்கள் யார்? தக்வா என்றால் என்ன? இந்த முத்தகீன்கள் சுமக்கக்கூடிய தன்மை என்ன? அல்லாஹுடைய பயம், அல்லாஹுடைய அச்சம் என்று பொதுவாக எமக்கு தெரியும். தக்வா மா மஅனா தக்வா, இந்த தக்வாவுடைய வார்த்தையுடைய உண்மையான அர்த்தம் என்ன? முத்தகீன்கள் சுமக்கக்கூடிய இந்த உண்மையான தன்மையுடைய பொருள் என்ன? வாருங்கள், 2 தோழர்களிடம் இருந்து இந்த வார்த்தையுடைய உண்மையான பொருளை கற்றுக்கொள்வோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. யார் அந்த தோழர்கள்? உமர், உபய். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கிறார்கள். யா உபய், யா உபய், மத் தக்வா. யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களை, தக்குவா இல்லாதவர்கள் அவர்கள் எல்லாம். தக்குவாவை சுமந்தவர்கள், அவர்களுடைய தக்குவாவிற்கு, அவர்களுடைய அச்சத்திற்கு, அவர்கள் உள்ளத்திலே சுமந்த அந்த தன்மைக்கு சான்று கொடுத்தவன் யார்? அல்லாஹ். சான்று கொடுக்கப்பட்ட பிறகும் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த தன்மை என்ன? நான் அல்லாஹ்வை அஞ்சுகின்றேனா, இதனுடைய உண்மையான பொருளை அறிந்து நான் செயல்படுகின்றேனா? ஆனா இன்று பாருங்கள், 5 நேரம் ஜமாஅத்துடைய தொழுகையை தொழுது விட்டால், ஏதோ சில பாவங்களை விட்டு விலகிவிட்டால், நான் தான் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை அஞ்சியவனுடைய ஃபர்ஸ்ட் கிரேட் என்று சொல்லும் அளவிற்கு தான் நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக.